உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்லா ஐயோ என்ன தம்பி இது, இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? வேற எப்படி எனக்கு தெரியலையே. ஜனனிய உங்க 2 கையால அவளை தூக்கி பிடிச்சு நெத்தியில ஒரு முத்தத்தை கொடுத்து ஒரு குங்கும பொட்டை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். வாவ், அடடா, கேட்கவே ஆனந்தமா இருக்கே. எவ்வளவு நாள் வேண்டுதல். தானுமாலையா? வாவ், கம்மியா ஜனனி. சித்தி, ஏய், சிவா. ஏய், ஏய், ஜனனி, இரு ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தம்பி விட்டுறாதீங்க தம்பி, இது 2 பேரோட ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம், விட்டுறாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்காகவே வந்த தெய்வம் நீங்க. நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு தம்பி. எப்படி இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் இருக்குமா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களே, எதையும் மறந்துடாதீங்க. வா. பாய் ஜனனி. தானுமலையா சக்சஸ். சித்தி, எதுக்கு சித்தி இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்கா? என்னம்மா, இதை விட ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைப்பானா? இதை விட ஒரு நல்ல குடும்பம், மாமனார் மாமியாரு உனக்கு கிடைப்பாங்களா? சிவாவுக்கே பொண்டாட்டியா இருந்து சந்தோஷமா வாழப்பாரு. சித்தி, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க ஜனனியா போய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. பொடி விவரம் புரியாதவள. அதுக்குள்ள 4 பிள்ளைங்களை பெத்துக்க. பிள்ளைங்க வந்துட்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இருக்காது. சித்தி, நீங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கீங்க. எனக்கு என்னமோ சேது உங்களை டார்ச்சர் பண்ண மாதிரி தெரியல. இப்ப உங்களை எப்படி நான் சமாளிக்க போறேன்றதா இங்க பிரச்சனை. நீ சரியாத்தான் சொல்ற. நான் இங்க இருக்கிறதுக்காக வரல, போயிடுவேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னை சிவாவோட பொண்டாட்டி ஆக்கி உன் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுட்டு தான் இங்க இருந்து நான் ஒரு அடி எடுத்து வைப்பேன். அப்பா முருகா. சாப்பிடுங்க. என்ன சித்தி, தட்டு ஒண்ணுதான் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கா? இல்லையே, நான் 2 தட்டுல எடுத்து வச்சேன். எங்க 2 தட்டு எடுத்து வச்சேம்மா, காணோம். எங்க? என்னாச்சு? கடவுளே, மறந்து போயிட்டேனே.
இப்படிதான் தம்பி, அடிக்கடி மறந்து எதையாவது விட்டுறேன். சரி இப்போ என்ன பண்றது? வேற என்ன பண்றது? ஒரே தட்டுல சாப்பிட வேண்டியதுதான். தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கங்க. சித்தி என்ன விளையாடுறீங்களா? 2 பேரும் எப்படி ஒரே தட்டுல சாப்பிட முடியும்? ஏய் அது தெரியாதா? வா நான் சொல்லி தரேன். இப்ப 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடலாம். இல்ல இல்ல, ஒரு ஆளா சாப்பிட்டுக்கலாம். தப்பு. பார்க்க வச்சு சாப்பிட்றதுலாம் நல்ல பழக்கம் இல்லை. எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு நான் ஊட்டி விடுறேன். ஆளுக்கு ஒரு வாய். எப்படி? சூப்பர் தம்பி. இல்ல இல்ல வேண்டாம், நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சித்தி நீங்க மறந்து வச்சுட்டு வந்ததுதான் இங்க பிரச்சனை. இப்போ நான் எங்க மறந்தேன்? வேணும் தானே ஒரு தட்டை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். சிவா நீங்க முதல்ல சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் ரொம்ப பசிக்குது. ஜனனி நீங்க 2 பேரும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி தானே? ஏன் கேக்குறீங்க? இல்ல, பொண்டாட்டினா புருஷனோட சாப்பிடறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. நீ என்னடானா நீ பொண்ணு மாதிரி தயங்குற, விலகி ஓடுற. ஒன்னா உக்காந்து சாப்பிடுமா. நீங்க தான் என் மனசாட்சியமா. ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்லிடுறீங்கம்மா. தம்பி அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஜனனி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜனனி சாப்பிடுமா, சாப்பிடு. இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க பேச்சு கொஞ்சம் மதிப்பு கூட. வா சாப்பிடு. மாப்பிள்ள தான் சொல்றாருல்லம்மா, சாப்பிடு. வெக்கப்படாதம்மா, சிவா தம்பி கூட சாப்பிடு. ஏம்மா அவங்க தான் சொல்றாங்கல்ல, சாப்பிடுமா. ஒரே தட்டுல புருஷன் பொண்டாட்டி சாப்பிடுறது நல்ல பழக்கமா? உறவு நீடிக்கும். சாப்பிடுமா. சூப்பர்மா. ஜனனி நல்ல விஷயங்களை அப்படிதான் யோசிக்காம செஞ்சிடணும், புரியுதா? இதுல ஒரு ஜாலிமா. நாளைக்கு குழந்தைங்க பிறந்தா இது மாதிரி சாப்பிட வாய்ப்பே கிடைக்காதுமா. சித்தி வேணும்னே மொத்த பிளேட்டை கொண்டு வந்து சாப்பிட வைக்கிறீங்கல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.